நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்எம்ஐ அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம எப்பயுமே சிங்கப்பூர் வரணும் அப்படின்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும் அப்படின்ற மாதிரி ரெகுலராக வீடியோ போடுவோம். அது மாதிரி இனிமேல் நீங்கள் சிங்கப்பூர் போகணும், நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கிறீங்க, நீங்கள் சிங்கப்பூர் போகணும் அப்படின்னா இந்த ஆர்எம்ஐன்ற டாக்குமெண்ட்ஸும் கண்டிப்பாக தேவைப்படும். ஆர்எம்ஐனா என்ன, அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துருவோம். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு வர்றீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல்னு கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே, சிங்கப்பூர் நீங்கள் வரணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நல்ல ஏஜெண்ட்டை செலக்ட் பண்ணணும். சரியான ஏஜெண்ட்டாக இருக்கணும், லைசன்ஸ்டு ஏஜென்சியாக இருக்கிறது நல்லது. உங்கள் வேலை நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த வேலையை செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா? செலக்ட் பண்ணி தான் நீங்கள் வரணும். அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடியெல்லாம் நம்ம சர்டிஃபிகேட் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஏஜெண்ட் அப்ளை பண்ணி கொடுப்பாங்க, நமக்கு ஐபி வந்துடும், நம்ம ஊருக்கு போயிடுவோம். ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் போலியான சர்டிஃபிகேட்டு, போலியான டாக்குமெண்ட்லாம் சப்மிட் பண்ணி வேலை வாங்குறாங்க. அது மாதிரி நிறைய பேர் பிடிப்பட்டு ஜெயிலுக்கெலாம் போயிருக்காங்க, இந்தியாக்கெல்லாம் திருப்பி அனுப்பியிருக்கிறாங்க. ஸோ அந்த தவறு நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் எம்ஓஎம் இந்த ஆர்எம்ஐ அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டிகிரியோ இல்லை டிப்ளமோவோ முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த ஆர்எம்ஐக்கு நம்ம அப்ளை பண்ணணும். அவங்க அங்கே அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டேரெக்டாக அப்ளை பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் $96 ஒரு டிகிரினா $96, 2 டிகிரினா $198 வரைக்குமே ஆன்லைனில் அவங்க வாங்குறாங்க. இது நம்ம டேரெக்டாகவே ஆர்எம்ஐ அப்ளை பண்ணால் இந்த ரேட்டு. ஓகேங்களா? இல்லை இது இல்லாமல் நம்ம ஏஜென்ட் மூலமாக அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா இது நிறைய ப்ரைவேட் ஏஜென்சிலாம் டைப் பண்ணி பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க மூலமாக அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஒரு டிகிரியாக இருந்தால் $300, 2 டிகிரினா $600லேருந்து $700 வரைக்கும் கூட வாங்குறாங்க. அது ஏஜென்சியை பொறுத்து மாறுபடுது. உங்களுக்கு எது செட் ஆகும் அப்படின்றத பார்த்து, நீங்கள் எந்த ஏஜென்சி செட் ஆகும் அப்படின்றத பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் எஸ்பாஸோ இபாஸோ அப்ளை பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த ஆர்எம்ஐ சர்டிஃபிகேட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அப்ரூவல் ஆகிறதுக்கு ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. இப்போ நிறையா கம்பெனியை இந்த ஆர்எம்ஐ சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. இப்போ நீங்கள் ஒரு கம்பெனிக்கு வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஆர்எம்ஐ சர்டிஃபிகேட் இருக்கான்னு கம்பெனியே கேட்குறாங்க. ஸோ இந்த சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஓகேங்களா? ஸோ ஆர்எம்ஐ சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க. டேரெக்டாக நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது $96 தான் ஆகும் அப்படின்னா அதோட ப்ராசஸிங் டைம், இதுக்கு முன்னாடி எடுத்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இதோட ப்ராசஸிங் டைம் ரொம்ப அதிகமாக இருக்கும். உங்களுக்கு ப்ராப்பராக நீங்கள் சப்மிட் பண்ண தெரியலைன்னா இன்னும் ரொம்ப லேட் ஆகும், 1 மாதம் 2 மாதம் கூட ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே இது ப்ரைவேட்டு நம்ம டேரெக்டாக அப்ளை பண்ணாலும் அமௌண்ட் குறையுது, ப்ராசஸிங் டைம் அதிகமாகுது. அதே இது ஏஜென்சி மூலமாக நம்ம அப்ளை பண்ணுறப்ப அமௌண்ட் அதிகமாகுது, ப்ராசஸிங் டைம் அவங்களுக்கு தெளிவாக எப்படி பண்ணணும்னு தெரியும், அதனால் தெளிவாக அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனால் அமௌண்ட் ரொம்ப அதிகமாகுது. உங்களுக்கு எது செட் ஆகும்னு பார்த்து அதை நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க, அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இனிமேல் நீங்கள் சிங்கப்பூர் போகணும், எஸ்பாஸ்லேயோ இபாஸ்லேயோ போகணும் அப்படின்னா ஆர்எம்ஐ சர்டிஃபிகேட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதை முன்னாடியே நீங்கள் எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா நீங்கள் வேலை கிடச்சதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா இதை எடுக்கிறதுக்கே ரொம்ப லேட் ஆகும். அதனால் அந்த வேலையை உங்களை விட்டு போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ முன்னாடியே எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதில் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலோ டவுட் இருந்தாலும் தாராளமாக நம்ம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தெரிஞ்ச ஏஜென்ட் மூலமாகவும் தெரிஞ்ச ஏஜென்சி மூலமாகவும் போங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா தெரியாத ஏஜென்ட் மூலமாக டிஇபி பாஸில் போயிருக்காங்க. அவங்க போலி சர்டிஃபிகேட்டை சப்மிட் பண்ணதுனால பார்த்தீங்கன்னா, அதாவது ஹைதராபாத்தில் அவங்க டிகிரி முடித்த மாதிரி ஒரு சர்டிஃபிகேட்டை சப்மிட் பண்ணதுனால அவங்களால திருப்பி இப்போ வேலைக்கே சிங்கப்பூர் போக முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்க. அவங்களும் கூட இந்த ஆர்எம்ஐ சர்டிஃபிகேட்டை வேணால் வாங்கி திருப்பி வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் அந்த பையன் டிப்ளமோ தான் முடிச்சிருக்கான், என்ன எப்படி நடக்கும் அப்படின்றது தெரில. இந்த மாதிரி தவறுகளை தயவுசெய்து நீங்கள் பண்ணிடாதீங்க. நீங்களும் ஆர்எம்ஐ சர்டிஃபிகேட்டை எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சிங்கப்பூர் தகவலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல்னு கொடுத்து வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் அருண். பாய்.